ஹாய், வெல்கம். நான் மோகன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு மோகன் ப்ராட்காஸ்ட் சேனல். நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அதை கேள்விப்பட்டால் ஆல் ஹியூமன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும். அப்படிப்பட்ட விஷயம் தான் அது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் ரமேஷ் சந்திரா அப்படிங்கிறவங்களுக்கும் இங்கிலாண்டில் ஜாஸ்மின் ரோஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் 5 தலைமுறைக்கு முந்தைய மரபணு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டறியப்பட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்க 2 பேர் யார், அதை பற்றி தான் நீங்கள் பேசுகிறோம். வாங்க பேசலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு சேனல். அதாவது 2,50,000 வருஷத்துக்கு முன்னாடி குடியம் கேவ்ஸ் அப்படிங்கிறத ஆதி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த குடியம் கேவ்ஸோட ஆவணப்படத்தை தான் ரமேஷ் சந்திரா அப்படின்னு சொன்ன ஃபிலிம் டைரக்டர் ஆவணப்படம் எடுத்திருக்காரு. அது பார்த்திங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லே திரையிடப்பட்ட ஒரு படம். அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவர் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அந்த அந்த பார்ட்டு எடுக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா, அங்கே இருக்கிற இந்த கற்கால கருவிகளை வச்சு அந்த மரபணு சோதித்து அதில் தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்து படம் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணியிருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு மனிதர்களோட முன்னாடி தலைமுறை எப்படி இருந்திருக்கும், அவங்களுக்கு முன்னாடி தலைமுறை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மனிதர்களோட மரபணு எடுத்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. சரி ரைட்டு, ஒரு மரபணு ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. அதாவது அவரோட மரபணு வச்சு வேறு இதே மரபணு உள்ள மனிதர்களை, இப்போது வாழ்கிற மனிதர்களை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவர் காதுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மரபணுவை அமெரிக்காவுக்கு சோதனைக்கு அனுப்பிச்சிருக்கார். அமெரிக்காவுக்கு சோதனை அனுப்பி செக் பண்ணும்போது தான் இந்த இங்கிலாண்டில் உள்ள ஜாஸ்மின் ரோஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் இவருக்கும் 5 தலைமுறைக்கு முன்னாடி இந்த மரபணு ஒற்றுமைங்கிறது கண்டறியப்பட்டுள்ளது. இப்போ சம்மந்தமே இல்லாமல் இங்கிலாண்டில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது சம்மந்தமே இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் மரபணு ஒற்றுமை ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு காரணமும் இருந்திருக்கு. அது குடியம் கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பார்ட் எடுக்கிறதுனால இந்த விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது குடியம் கேவ்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குகை, குடியம் குகை அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அந்த விஷயங்கள் அந்த பார்ட் 2 எடுக்கும்போது தான் இவங்களோட அந்த மரபணு ஒன்றா இருக்குது, இவங்களுக்கும் அந்த இங்கிலாந்தில் இவங்களுக்கு ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால் இவர் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு நம்ம மரபணுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறது இன்னமும் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் தேடிட்டுருக்காரு. வேறு யாருக்காவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காரு. அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருந்தாங்க. அதாவது இங்கிலாந்து அவங்க தாய் பார்த்திங்கன்னா இலங்கையிலேருந்து 3 வயசுலேயே வந்திருக்காங்க. அந்த 3 வயசுலேயே வந்ததுனால அவங்க என்னன்னு தெரியல, இங்கிலாந்தில் அந்த அம்மா அவங்க ஒரு நாட்டவர் அப்படின்னு சொல்லி ஃபீலிங்கே வரலையா அவங்களுக்கு. அந்த ஃபீலிங்கே வராதனால இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அந்நியர், அந்த இங்கிலாந்து சம்மந்தமே இல்லாத ஒரு அந்நியர் அப்படின்ற மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கு. அதனால் அவங்க தன்னுடைய குடும்பம், அதாவது என்ன சொல்கிறது, தன்னை முந்தைய மூதாதையர்களோட இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும் மாதிரி ஆசைப்படுறாங்க. அப்போ தான் அவங்களும் இது மாதிரி தன்னோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தாங்க, செக் பண்ணுறதுக்கு, அதாவது நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கும் அந்த ரமேஷ் சந்திராவுக்கும் ஒரே மரபணு இருந்திருக்கு, 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த மரபணு ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க இவங்களும். இப்போ பார்த்திங்கன்னா ரமேஷுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது நம்மளோட மரபணுவும் அந்த இங்கிலாண்டோட பெண்மணியோட
ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஒற்றுமையில் நிற ஒற்றுமையில் எதுலேயுமே ஒற்றுமை இல்லாமல் எப்படி நம்ம 2 பேர்த்தோட மரபணு ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜாஸ்மின் ரோஸோட ஒட்டன், அதாவது 5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தாவோட தாத்தா, அவர் வந்து ஒரு இலங்கையை சேர்ந்தவர். அவரோட பேர் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் நாணயக்கார். அவர் வந்து ஒரு தமிழ் பெண்மணியை திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த ஜாஸ்மின் ரோஸ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சிங்கப்பூரில் எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்களோட மரபணு ஆய்வு செய்யும்போது கண்டுபிடிக்கிறாங்க, இந்த ஜேம்ஸ் நாணயக்கார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தமிழ் பெண்மணியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த மரபணுவில் வந்திருக்கவங்க தான் வந்து இந்த மரபணுவில் உருவானது தான் வந்து இந்த ரமேஷ் சந்திராவோட மரபணுவும் ஜாஸ்மின் ரோஸோட மரபணுவும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ரமேஷ் சந்திரா அவங்க சைடில் செக் பண்ணும்போது, ஆய்வு மேற்கொள்ளும்போது அந்த எஸ்தர் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அந்த கவிதையை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் கண்டிப்பாக அந்த ஜேம்ஸ் நாணயக்காரங்கிற இலங்கைக்காரர் வந்து ஒரு தமிழ் பெண்மணியை தான் திருமணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் சரி உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சில விஞ்ஞானிகள்கிட்ட கேட்குறாங்க. மரபணு வச்சு ஒரு மனிதரோட வரல் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள்கிட்ட கேட்குறாங்க. அந்த விஞ்ஞானிகள் ஆமாம் சாத்தியம்தான், அது கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அது மாதிரி அப்படின்றது சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, 2 மரபணு இருக்குது. தாய் வழி மரபணு, தந்தை வழி மரபணு அப்படின்ட்டு 2 வழி இருக்கான் கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னும் சில வழிகளும் இருக்கான். தாய் வழி மரபணு அப்படின்னு சொல்லப்போனால் மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ, அதுதான் பார்த்திங்கன்னா தாய் வழி மரபணு கண்டுபிடிக்கிற ஒரு ஆய்வான். தந்தை வழி மரபணு அப்படிங்கிற எப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒய் குரோமோசோம் ஆய்வு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இன்னும் சில மரபணு ஆய்வும் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம உலகத்தில் உள்ள மனித மரபணு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் உள்ள மரபணுலேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க ஆணித்தனமாக தெரிவிக்கிறாங்க எல்லாத்துட்டையும். அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்தமானில் பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா 65,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலேருந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க இப்போ வந்து மரபணு மாற்றங்கள் அடைஞ்சிருந்தாலும் அவங்க இதில் வந்து அந்த பேசிக் மரபணு, பேசிக் டிஎன்ஏவை வந்து மாற்ற முடியாது. அவங்க கண்டிப்பாக அந்த ஆப்பிரிக்காவோட டிஎன்ஏ கண்டிப்பாக அவங்க இதில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வர சொல்கிறாங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோவாவில் வந்து ஒரு ராணியோட எலும்பு இதை எடுத்திருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இது அவங்களோடது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இது கண்டுபிடிச்சி இல்லை அந்த ராணியோட தான். அந்த ராணி பேர் பார்த்திங்கன்னா ஜார்ஜியாவில் உள்ள ஒரு ராணி. அந்த ராணியோட பேர் பார்த்திங்கன்னா கேடவன், அவங்களோடது தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மரபணு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முடி ஒரு துளி ரத்தம், எலும்பு மாதிரி இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து இவங்களோடதும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 2 பேர்த்தோட மரபணு ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரமேஷ் சந்திராவும் ஜாஸ்மின் ரோஸும் இன்னமும் அவங்களோட வேறு மரபணுவில் உள்ள இன்னும் நிறைய பேர் யார் யார் அப்படிங்கிறதையும் தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜாஸ்மின் ரோஸோட தாய் பார்த்திங்கன்னா 60 வயசாக கடந்திருக்காங்க. 60 வயதை கடந்திருக்காங்க இப்போதைக்கு. அவங்க வந்து 3 வயசில் சொன்ன மாதிரி 3 வயசில் இங்கிலாந்துலேருந்து வெளியில், அதாவது இலங்கையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. வந்து சிங்கப்பூரில் ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க. சிங்கப்பூரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிலாண்டில் வந்துருக்காங்க. அவங்களோட 3 வயசுலேயே அவங்களோட உறவுகள் வெட்டப்பட்டு வெளியில் வந்ததுனால அவங்களோட மூதாதையர்கள் யார் என்று அவங்களுக்கு தெரியல. அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி எடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஜாஸ்மின் ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க தாய் மாதிரி இருக்கக்கூடாது, தன்னோட மூதாதையர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு வெறி எப்போதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது ஒரு வெற்றிடமாகவே அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது கண்டுபிடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் இவங்க ரமேஷ் சந்திராவோட நம்ம மரபணுவும் ஒற்றுமையாக இருக்கிறத கண்டுபிடிச்சி மீண்டும் மற்ற யார் யார் இருக்காங்க, அந்த வேர் எங்கே இருக்குது, என்னோடய ஒரிஜினல் இது எங்கே இருக்குது, ஒரிஜினல் ஆரிஜின் எங்கே இருக்குது அப்படிங்கிறத
இன்னும் மேற்கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ரோஸ் பார்த்திங்கன்னா என்னோடய பூர்வீகம் வந்து பஞ்சாபு, இலங்கை, இப்போ 3ஆவது பார்த்திங்கன்னா தமிழகம். இந்த 3த்துலேயும் உள்ள மரபணுவோட ஒற்றுமை வருது அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் என்னென்னா, அவங்களோட வேர் அவங்களோட மரபணு வேர் எந்த பூர்வீகத்துலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத அவங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தமாக தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவோட அப்பா, அம்மா அவங்களோட பூர்வீகம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க அதே மாதிரி 5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள மூதாதையர் அந்த ஜேம்ஸ் நானாயக்கா அவரை பற்றி தெரியும். இன்னும் அவங்களோட வேர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ரமேஷ் சந்திரா அப்படிங்கிற மரபணுவோட ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து என்னோடய பூர்வீகம் என்ன எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்னகையோட சொல்கிறாங்க ஜாஸ்மின் ரோஸ். அவங்களோட தேடுதல் கண்டிப்பாக வெற்றி அடையும் நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம். மேலும் இது மாதிரி சில சுவாரஸ்யமான கதைகளை பற்றி இன்னும் பேசுவோம், அடுத்த வீடியோவில் பேசுவோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மோகன் பாட்காஸ்ட். பாய், குட் நைட்.